எந்த ஒரு செயலோ, நிகழ்வுக்கு பின்னாடியோ கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ அத ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா. அவர் ஒரு ரொம்பவும் கருணையானவர். எல்லாருக்கும் உதவும் குணம் கொண்டவர். ஒரு நாள் அவருடைய தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு, தோட்டத்துல இருந்த மலர்கள, செடிகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அங்க செடியில இருந்த ஒரு சின்ன கூடு அவருடைய கவனத்தை ஈர்த்தது. "என்னடா இது புதுசா இருக்கு. பூவும் கிடையாது, காயும் கிடையாது. என்னவா இருக்கும்?" அப்படின்னு கிட்ட போய் பார்த்தவருக்கு ஆச்சரியம். அது ஒரு வண்ணத்து பூச்சியோட கூடு. அதுவும் ரொம்பவும் அற்புதமா இருந்தது, கண்ணை பறிக்கும் விதமா. அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி வெளிய வரத்துக்கு, பறந்து சுற்றித் திரியறதுக்கு ரொம்பவும் முயற்சி பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தது. ஆனா அதால முடியல. இத பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சு, "எவ்வளோ கஷ்டப்படுது. இதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா அது சுதந்திரமா பறக்கும் இல்லையா?" அப்படிங்கிற எண்ணம். உடனே என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ள போனாரு. ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு வந்து சுத்தி இருந்த கூட்ட வந்து கத்தரிச்சு விட்டுட்டாரு. அதுதான் தாமதம். அவர் என்ன நெனச்சாரு, கூட்ட கத்தரிச்சு விட்டதும், அதுக்குள்ள இருந்த வண்ணத்து பூச்சி வண்ணமயமா சுதந்திரமா பறக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, அதுதான் நடக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப நேரமாகியும் அந்த வண்ணத்து பூச்சி வெளிய வரல. அதுக்கு பதிலா அந்த கூட்ட எறும்புகள் மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அந்த வண்ணத்து பூச்சி அதுக்குள்ளவே சரியாயிடுச்சு. இதுதான் நடந்தது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில சில முயற்சிகள், சில சில சமயங்கள் வந்து முயற்சிகள் வெற்றி பெறாமல் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா, அது கண்டிப்பா வெற்றிக்கான வழியா தான் அமையும். நம்மளும் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா அது வெற்றி பெறும். நேர்மறையான எண்ணங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும்.